எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹியர். இந்த லாஸ்ட் மினிட் இன்வைட்ல எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, நன்றி, வெரி மச் தேங்க்யூ. அண்ட் ஸோ நான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், அனலி படத்தோட ப்ரொடியூசர் சிந்தியா லுனி. அண்ட் இது இந்தியாவில் என்னோட 3வது ப்ரொடக்ஷன். ஐ திங்க் all of you guys were here like என்னோட ஃபர்ஸ்ட் 2 படத்துக்கும் நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அருணாசிரமம், செகண்ட் தினசரி, தேர்ட் அனலி பண்ணிட்டேன். இந்த படத்துல வந்து நான் ப்ரொடியூசர் பிளஸ் வந்து நான் லீட் பண்ணிட்டேன், லீட் ரோலு. அதுக்கப்புறம் ஹீரோலாம் கிடையாது, அதுக்கு பதிலாக வில்லன் தான் நிறைய இருக்காங்க இந்த மூவில. நீங்க பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஸோ படம் நல்லா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப மீடியா, நீங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இந்த மூவிக்கு. ஸோ இந்த மூவி நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இது வந்து இந்த மூவியோட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் இந்த ட்ரெய்லர். படத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லணும்னா, இந்தியன் சினிமா இல்லைன்னா ஐ வுட் சே லைக் ஹாலிவுட் இல்லைன்னா உலகத்துல எல்லா இடத்துலயும் சினிமாலே வந்து ஃபர்ஸ்ட் டைமா கண்டெய்னர் யார்ட்ல செட்டு போட்டு பண்ணது எங்க ப்ரொடக்ஷன் தான். ஸோ கண்டெய்னர் 10,000 கண்டெய்னர் யார்ட்ஸ் இருக்கிற இடத்துல நாங்க ஒரு இட்ஸ் அ மாஸ் செட், ரொம்ப பெரிய செட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய செட்டு போட்டு நான் எவ்வளோ 30 டேஸா அந்த செட்லயே ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனா அதுல நீங்க கொஞ்சம் தான் பார்த்துப்பீங்க. நான் 30 டேஸ் தான் உங்களுக்கு தெரியும், நிறைய காட்சிஸ் எல்லாம் போயிருக்கோம். நிறைய வேற இதெல்லாம் பண்ணல. அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஹைலைட் ஆஃப் திஸ் மூவி. செகண்ட் வந்து ஐ வுட் சே இந்த ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல் ஆக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. முன்னாடி வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ ஐ டோன்ட் நோ, இந்தியன் சினிமா லாஸ்ட் இயர்ஸ் தான் நான் கத்துட்டு இருக்கேன். சொன்னா யாரோ விஜய் சம்திங், யா, ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர். நான் எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கலைமாமணி கொடுத்து சொல்லுவாங்க, மேடம் நான் 30 இயர்ஸா எத்தனையோ பேர் பண்ணியிருக்கேன், ரஜினி சார் அவங்க எல்லாரும் பண்ணியிருக்கேன். அவங்க அதாவது கேப்டன் அவரு கூட எல்லாம் ட்ரெயின் பண்ணாரா, ரொம்ப அக்ரெசிவ் ட்ரைனிங். அதுக்கெல்லாம் எனக்கு கிடைக்காத கலைமாமணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ண எனக்கு கிடைச்சிச்சாங்க. ஸோ லக்கி நான் உங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த மூவில வந்து ஒரு 5 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கு. எல்லாமே தேவையான சீக்வன்ஸ் தான். அது எல்லாமே ரொம்ப எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே. அது எல்லாமே ரோட் ஷாட்ஸ். எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஃபிளைட் பண்ணி பறந்து அடிச்சிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணாரு. முன்னாடி நான் வந்து ஒர்க் ஷாப் மட்டுமே ஒரு 3-4 டேஸ் பண்ணேன் அவர்கிட்ட, ஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பே. அதுக்கு முன்னாடி நான் யூஎஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும், ஐம் ஃப்ரம் யூஎஸ்ஏ, இந்தியன் சிட்டிசன், யூஎஸ்ஏ சிட்டிசன். ஸோ அங்க வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனர் கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்டரலி ட்ரைனிங் ஃபார் லாஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ அது எனக்கு யூஸ் ஆச்சு. எனக்கு அந்த கிக் பாக்ஸிங் வந்து இங்க சுப்பராயன் மாஸ்டர் கிட்ட அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணி ஐ டிட் ரியலி ப்ரிட்டி குட். அப்புறம் ஸோ அந்த ட்ரைனிங். அப்புறம் இதுல ரொம்ப ஹைலைட்டா என்னோட விஷயம் சொல்லணும்னா, ஏன் இதுவும் நான் இந்தியன் சினிமாலே சொல்லுவேன், ஏன் வேர்ல்ட்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். இந்தியன் சினிமா லாஸ்ட் 3-4 இயர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்டா வந்து ஒரு ஹீரோ கூட பண்றதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ அது வேணாம், டூப் வச்சு பண்ணிக்கோங்க. இங்க வந்து டூப்னு சொல்றாங்க, அங்க பாடி டபுள்னு சொல்லுவோம் யூஎஸ் எல்லாம். ஸோ டூப் வச்சு பண்ணிக்கோங்கன்னு. என்ன ஷார்ட்னா அப்சைட் டவுன், அதாவது தலைகீழ தொங்க விட்டு இது பண்றது. ஸோ அந்த வில்லன்க வந்து ஜஸ்ட் லைக் ஹேவிங் இந்த லீட் ரோல். அவங்க என்னோட போர்ஷனை வந்து அவங்க வந்து இது பண்ணி தலைகீழ தொங்க விட்டு அடிப்பாங்க. அடிக்கிறது காமிக்க மாட்டேன், பட் அவங்க. ஸோ அது வந்து நான் வந்து பாடி டபுள்ஸ், அதாவது டூப்பே போடாம ஐ டிட் ஆன் மை ஓன். அப்ப கூட எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லாம், மேடம் எதுக்கு மேடம் பண்றீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு. இல்ல நான் பண்ணிதான் ஆவேன், இது எனக்கு பண்ணணும்னு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஈவன் மாஸ்டர் கூட சொன்னாரு, யூஸ்வலா மேல் ஆர்டிஸ்ட் ஹீரோஸே வந்து இந்த மாதிரி ஷார்ட் இருந்துச்சுன்னா பேக்ல காமிச்சிட்டுருங்க, டூப்பை போடுங்க, நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எதுக்கு கஷ்டப்படணும்னு.
பட் ஐ டிட் இட். ஏன்னா வந்து எனக்கு அந்த இது ஏன்னா ஒரு டூப்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு பேக் ஃபுல்லா என்ன காமிச்சு நான் தான் பண்றேன் அப்படின்னு தெரியணும். ஸோ அது அது பண்ணிட்டு ஷேக் பண்ணுவாங்க, அதுல நான் திரும்பி வந்து எஸ்கேப் ஆகி போகணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். ஒன் ஆஃப் த ஹைலைட் என்னோட போர்ஷன்ல. அப்புறம் வேற எல்லாம் சொல்லணும்னா ஐ ஹேவ் மோர் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இந்த மூவி. எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாம் பிக் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஐ மீன் ஹையர் பண்ணி இந்த படத்துல பண்ணோம். எல்லாருமே வந்து they like to work with in my production. அதுதான் நான் வந்து ஐ வுட் சே லக்கி பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட தினசரி மூவின்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தினசரி நான் ஸ்ரீகாந்த் ஹீரோ, அப்புறம் இளையராஜா சார் மியூசிக் எனக்கு போட்டாரு. அப்புறம் எல்லாருமே நல்லா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதுல இருப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். சக்தி வாசன் சொல்லி உங்களுக்கு தெரியும், பி வாஸ் டைரக்டர் பி வாசோட சன்னு. அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு இந்த தமிழ் சினிமால. 15 இயர்ஸா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரீஎன்ட்ரி நம்ம படத்துல தான் வில்லனா ஆறாரு. வில்லன் நீங்க பாத்திருப்பீங்களா? ஸோ அவர் தான் மெயின் வில்லன். அதுக்கப்புறம் வந்து பேன் இந்தியா ஆக்டர் வந்து அபிஷேக் வாட் இஸ் ஹிஸ் நேம், கபீர் சிங், கபீர் ஜுஹான் சிங். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் தி வில்லன். ஸோ அவங்க 3 பேர் தான் மெயின் இதுல. அவரு அப்புறம் இன்னொருத்தர் வந்து அபிஷேக்னு சொல்லிட்டு அவரு மலையாளம் தமிழ் எல்லாம் பண்றவரு. ஸோ எங்க பேன் இந்தியா ஆக்டர்னா கபீர், ஏன்னா அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் அண்ட் பஞ்சாபி எல்லாமே பண்றவர். ஸோ அவங்க so they move 3 pillars in this movie. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே. they did very good. and then என் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இவங்க குமரவேல் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல இஸ் அ ரைட்டர் அண்ட் தென் டைரக்டர் அண்ட் தென் பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவரு இருக்காரு. அப்புறம் ஜென்சன் திவாரன் சொல்லிட்டு இந்த லப்பர் பந்துன்னு சொல்ற மாதிரி அவரு. அப்புறம் இனியான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஷீஸ் டூயிங் லைக் இந்த மாதிரி எல்லாம் போர்ஷன் வராங்க. ஸோ அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த அவங்க எல்லாருமே வில்லன் கேங்கு. ஸோ அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அப்புறம் ஒரு சின்ன குழந்தை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ யா வெரி குட் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. அப்புறம் போலீஸ் மேனா வர்கீஸ், மேத்யூ வர்கீஸ்னு ஒருத்தர், அப்புறம் அசோக் பாண்டியன்னு சொல்லிட்டு ஆர்மி இதுல இருக்காரு. ஸோ மாதிரி நிறைய எல்லாருமே well-known artist in this movie. So these are the highlights of the movie. அதுக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லரை பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். அதுல சில காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கதையை படத்தோட முழு கதையுமே எடிட் ட்ரெய்லரா போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து இந்த கதையோட இதே வந்து வேற. ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ அந்த ஸ்கிரிப்டோட ஒரு பிளாட், அதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தாங்கன்னா அது கடைசியில அந்த பிளாட் வந்து இந்த கடைசியில தான் தெரியும். அது வரைக்கும் அவங்க தியேட்டர்ல உட்காந்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இது மோஸ்ட்லி இப்போ வர மூவிஸ் இல்ல ஸ்டோரிஸே இருக்கிறது இல்ல. ஸோ இந்த நம்ம மூவில வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு. அது வந்து அது எதுக்கு சர்ப்ரைஸா என்ன நடக்குன்னு ஒரு த்ரில்லிங். ஸோ இது வந்து த்ரில்லிங் ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொல்லணும். வெறும் ஆக்ஷன் மூவி இல்ல, இது ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ கடைசியில் தான் அந்த பிளாட் வில் பி ஓப்பன், என்ன அதுக்கு என்ன ஏன் எப்படி இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி நான் படம் முடிஞ்சோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எடிட் பார்த்தது. இப்போ நாங்க சென்சார்ல முடிச்சிட்டோம். நான் ப்ரிவியூ ஷோ போடுறதுக்கு இருந்தேன். பட் சென்சார் வந்து ஃபைனல் கட் இப்படி லேட் ஆயிட்டு இருக்கனால ரிலீசிங் ஆன் 2nd. அதனால இது ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கலாம், அப்புறம் வில் கோ ஃபார் தேர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம், அதுக்கப்புறம் தென் வில் டூ another one அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. பிகாஸ் we are very close to release. 2nd அன்னைக்கு ரிலீஸ் பண்ணனால we don't know, we have more time. அதனால ஸோ இதுதான் அந்த மூவியோடது. ட்ரைலர் எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் what else? क्वेश्चन என்னன்னா ஆக்ஷன் படம் மாதிரி காரணம் ஆக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மூவியை நான் இது பண்ணேன். ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டா யூஎஸ்ல இருந்து வர மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி பண்ணேன். 2nd மூவில ஒரு ஃபேமிலி உமனா. இதுல வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணணும். ஏன்னா அந்த ஜோனர் தான் யாருமே தமிழ்ல பண்ணல. எஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் நான் வந்து ஒரு ஹீரோயினா இருக்கேன், ஒரு ஆக்ட்ரஸா இருக்கேன், பிளஸ் அட் சேம் டைம் ஐ எம் ப்ரொடியூசர் ஆல்சோ ஆஃப் த மூவி. ஸோ எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் பண்ற அந்த
உங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண முடியாது பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் டிக்னிட்டி அது கீழே அதுல இருந்து கீழே வர முடியாது ஸோ ஆக்ஷன்னா ஐ டோன்ட் நீட் டு ஷோ லைக் இந்த மாதிரி ஒரு வேற மாதிரில நடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால நான் ஆக்ஷன் செலக்ட் பண்ணேன்னா அந்த அந்த இதுல யாருமே இப்ப இல்ல. அதுதான் லாஸ்ட் தேர்ட் அவர் சொன்னாரு சுப்பராயன் மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்போ மேடம் அது ரொம்ப நாளா காலியா இருக்கு 30 years நீங்க தான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் ஆக்ஷன் பண்ணது எனக்கு வந்து பிடிக்கும். டைரக்டர் வந்து தினேஷ் டீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டைரக்டர். அவங்க எல்லாரும் இப்போ சென்சார் கட்டு கொடுத்துருக்கனால அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நாங்க வாங்கி அவங்களுக்காக இனி நாங்க அடுத்த இதுல எல்லாரும் மீட் பண்ணுவோம். நாங்க ரெட்ஜென்ட்ல ரிலீஸ் பண்றேன். நானு ரெட்ஜென்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, முடியல. இப்போ நாங்க வந்து இல்ல நாங்க வந்து இதுல பண்ணல, தியேட்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். தியேட்டர்ஸ்ல எல்லாம் நாங்க மூவில எல்லாம் தேங்க்யூ அதெல்லாம் போட்டுருக்கோம். எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ் தெரியாது. நான் லாஸ்ட் 3 years தமிழ் கத்துட்டு நல்லா பேசுறேன். அனல் மீன்ஸ் இட்ஸ் ஃபயர் ரைட், இன் தமிழ்ல ஃபயர். ஸோ அனலி வந்து இட்ஸ் ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது எனக்கு பிடிச்சது. தமிழை பொறுத்தவரைக்கும் ஹீரோக்கள் தான் மெயினா ஆக்ஷன் பண்றாங்க. விஜய் சாந்தி ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. பட் உங்களை பொறுத்தவரைக்கும் இது மாதிரி தமிழ்ல நீங்க பண்ணீங்கன்னா சோலோவா ஹீரோயின் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுவீங்களா இல்ல வேற ஹீரோக்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? அப்படின்னா எந்த ஹீரோட நீங்க சேர்ந்து பண்ணுவீங்க? குட் கொஸ்டின். சோ இப்போ வந்து இப்ப கூட இவங்க ஒரு மெயினா வர சக்தி வாசு வந்து ஒரு டைம் ஹீரோவா இருந்தவர் தான். 15 movies ஹீரோவா பண்ணிட்டு இப்போ நம்ம படத்துல வில்லனா வராரு. சோ அது மாதிரி நான் கண்டினியூஸா ஆக்ஷன் தான் பண்ணுவேன். இப்ப இருக்கிற இது இவங்க கூட எல்லாம் பண்ணணும்னு, அதாவது வெல் நோன் ஏ-லிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஹீரோஸ், அவங்க கூட பண்ணணும்னு. ஹீரோக்கு பேர் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா எனக்கு இந்த படத்துல நிறைய பாத்துருக்கீங்க கிக் எல்லாம் இருக்குன்னு. அது நான் இப்ப சொல்ல நினைக்கல, சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து the one that going away from மூவி இண்டஸ்ட்ரி அவரு தான் கூட பண்ணணும். பட் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன். அவரு இல்ல வந்து பண்றேன். நேற்று மலேசியால நடந்துச்சு இல்ல, யாரு அவர் தான் கொடுங்க. இந்த 2 படத்தை வெற்றியை தொடர்ந்து 3வது படம் ஆனீங்களா அல்லது அதுல உள்ள பாடத்தை கட்டுறதுக்கு 3வது படம்? ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க. நான் நினைச்சது போன 2 படத்துல நான் நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன். ரிலீஸ், பப்ளிசிட்டி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் லேர்ன் பண்ணிருக்கேன். ஆனா இந்த படத்துல வந்து புதுசா டிசைனா ப்ராப்ளம்ஸ் வருது. இதுலயும் நான் லேர்ன் பண்ணிருக்கேன் நிறைய. இதுல லேர்ன் பண்ணிட்டு அடுத்ததுல நான் என்ன ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணல, என்ன பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் இது பண்ணணும்னு கத்துக்கிட்டேன் இந்த மூவில. இந்த மூவில நிறைய இஷ்யூஸ் தான் அது சினிமாவில் வந்து. ஆனா நான் விட மாட்டேன், சினிமா விட மாட்டேன். எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா. சக்தி சார் நல்ல கான்செப்ட்ல கரெக்ட்டா இருக்கு. அவரு அதுல ஓகே, ஏன்னா அவர் திரும்பி வராதுல ரீஎன்ட்ரில. அவரு he did not think like நான் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்றேன் அப்படிலாம் அவர் திங்க் பண்ணல. இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டல் பர்சன், வெரி நைஸ். ஏன்னா அவருக்கு வந்து இந்த என்கிட்ட சொல்றாரு இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது தெரியுது உங்களுக்கு. he did a very good job. கொஞ்சம் பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க. எந்த படத்துல கதை இல்ல, கதையில்லாத படம் எந்த படம் பாத்தீங்க? இப்படி எல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்ப வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தியேட்டர்ல காலியா இருக்கு. அதுதான் உண்மைங்க. எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேர் சொல்ல இல்ல, உங்களுக்கே தெரியும். பெரிய இருக்கிற எல்லா 4-5 பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துலயுமே வந்து அவங்க தியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் ஆகலாம் கதை இல்லைனால போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாளே முடிஞ்சிருது. நீங்க யுஎஸ் சிட்டிசன், இப்ப தமிழ்ல சேர்ந்த காரணம் என்ன? இங்க நிறைய லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? இல்ல நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலயே நான் 3 years முன்னாடி சொல்லியிருக்கேன். நீங்க இல்ல நான் இல்ல, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர். அந்த ஒன் ஆஃப் மை கிராண்ட் ஃபேமிலிஸ் அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேமிலி. அவங்க வந்து they settle well in USA. so நான் 3rd generation in USA ல. எங்க அம்மாக்கு தமிழ் பேச தெரியாது, பட் I can talk in தமிழ். நான் எங்க அம்மாக்கு தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க ரெஜென்ட் வந்து they gonna give me like
ஆல்மோஸ்ட் 250 சம்திங் 250. அது சின்ன என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம் 100 எனக்கு பெருசு கொடுக்கறது. அவங்க இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் நாங்க செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுனால 9th வந்து அவரு விஜய் அவரோடது வருது, 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருது இல்ல. சோ அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோட எய்ம் என்னன்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பா. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கே கண்டினியூ ஆகும். அவங்க தியேட்டர்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதுல இருக்கேன் நான் கண்டிப்பா. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி. ஆமா அடிச்சு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். எழுதுங்க, இதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நீங்க உண்மையா சொல்றேன். அது எங்க ஸ்டாண்டிஸ் தியேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எங்க போட்டோ அனுப்புறாங்க. என்னோட ஸ்டாண்டிஸ் தியேட்டர்ல இருப்பாங்களே எல்லாத்தையும். அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பிரசக்தி எங்களுக்கு நடுவுல ஏன் இப்படி அனுப்புறீங்க மேடம், அப்பதான் இருக்கு நீங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆர்டிஸ்ட், அதனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன். நீங்க இப்படி போட்டி போடுறதா விஜய் கூட நடிக்க மாட்டாரா? என்ன பண்ணுவீங்க? நடக்கும் பாருங்க. ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயர் முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பா நடக்கும். என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார். இது வந்து சில இதுல சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும் ஏன் நடக்கும். நடக்கும், அது எப்படி நடக்கும் தெரியாது. நடிக்கவே மாட்டேன். வருவாருங்க, கண்டிப்பா வருவார். நீங்க வேணா பாருங்க. எனக்கு தெரியும், அது தெரிஞ்சாதான் நான் சொல்றேன். இல்லைங்க, எனக்கு இங்கேயும் எங்க ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டே எங்கங்க நான் ஃபுல்லா 24 hours எனக்கு பத்த மாட்டேதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பாக்குறேன், அங்க ரிலீஸுக்கு பாத்துட்டு இருக்கேன், தியேட்டர்ஸ் பேசிட்டு இருக்கேன், அவங்க ரெஜென்ட் கிட்ட மாத்தி பேசிட்டு எத்தனை நேரம் பாத்துட்டு இருக்கேன். டெக்னிக்கலா வேற ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு, அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோடதான் பாப்பேன், அடுத்தவங்களுக்கு நல்லா ஆக்ஷன் பிளாக்ல பண்ணிருக்கீங்க. அது விக்ரம் கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய அந்த காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இது இந்த விஷயம் சொல்றீங்க. அவங்க படத்தை கூட என் படத்தை கம்பேர் பண்றீங்களே. நானே ஒரு சின்ன ப்ரொடியூசர். ஆனா அந்த நான் வந்து ஆக்சுவலா இது வந்து சின்ன பட்ஜெட்ல தான் ஆரம்பிச்சேன். எப்ப வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாயிடுச்சு. அந்த செட்டு அந்த டிரெக்டர் வந்து நீங்க இந்த செட்டு போட்டாதான் மேடம் இந்த படம் அந்த ரேஞ்சில வரும் அப்படின்ட்டாரு. நாலு செட்டு போடாம பாத்துக்கோங்கன்னு. இப்ப செட்டு எப்படி போட்டேன்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2000 people ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு, லேபர்ஸே. சோ அந்த அளவுக்கு பெரிய, அதனாலதான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நீங்க இப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்க அவங்க படத்தை கூட இது பண்ணி, ஆனா இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமா காமிச்சான கதை இல்லாம அப்படியேப்பட்ட படம் இல்ல இது. நான் உண்மையே சொல்லிடுறேன். ஒரு 2-3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பாத்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். சோ அந்த ஆடியன்ஸ் வந்து என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போர் அடிக்கன்னு நினைக்க மாட்டாங்க. முடிச்சுட்டு 2 hours படம், 2 hours 5 minutes அதை பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. இன்ட்ரோல் பிளாக் கூட வெளியே போக முடியாது அந்த மாதிரி. நீங்க ப்ரொடியூசரா இருக்கறனால கேக்குறோம். நிறைய சினிமால ப்ரொடியூசரா இருக்கறனால கேக்குறோம். சினிமால வந்து நிறைய ஏமாத்துவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எவ்வளவு கோடி இது வரைக்கும் 3 படத்துல லாஸ் பண்ணீங்க? எங்க இப்படி பப்ளிக்கா கேக்குறது அவ்வளவு பேருங்க. நீங்க நம்பர் சொல்றீங்க, அந்த நம்பர் நானே சொல்றேன். ஆமா, மத்தவங்களுக்கு ஒரு உதவியா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து சினிமா வரணும்னு ஆசை வந்த காரணம், நான் ஒரு பாட்டு பண்ணணும், ராஜா சாரோட மியூசிக்ல ஒரு பாட்டு பண்ணணும் ஆசை. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி ஐம் சிங்கர். நான் ஃபர்ஸ்ட் படத்துலயே சொல்லியிருக்கேன். இதுல இங்கிலீஷ்ல பாடுவேன், ஸ்பானிஷ்ல பாடுவேன், அப்புறம் இதுல மத்த லாங்குவேஜ்ல பாடுவேன். திடீர்னு ஒரு தடவை இந்த கோவிட் டைம்ல வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பிச்சேன், எஸ்பெஷலி ராஜா சார் சாங். அதுல ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங்ஸ். அவரோட சாங்கே பாடிட்டு அப்படி நினைச்சிட்டு எப்படா இவரை மீட் பண்ணலாம் அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ள இருந்து சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடலாம் அப்படின்னு. பாட்டுக்கு வந்து இட்ஸ் ஹார்ட், பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கரா இல்லைன்னா இந்த கண்ட்ரில கிடைக்காது. ஸோ ஐ ட்ரைடு, ஓகே நம்ம படம் எடுக்கலாம், ஒரு படம் எடுத்து அந்த இதுல பாடலாம். அதாவது சினிமான்னு என்னன்னு தெரியாது. மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ், இல்ல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அது மாதிரி. அப்புறம் வேர்ல்டு
சிஏஏன்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட டேட்லாம் ஹீஸ் இன் சிஏஏல, அது மாதிரி. சினிமாவே தெரியும் இல்லைங்க யாருக்குமே. சோ நான் வந்து சினிமால வந்ததுன்னு ஒரு பாட்டு பாடலாம், சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதுல வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலாம், அதுல பாடிட்டேன். ஃபர்ஸ்ட் மூவில பாடிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூவில எனக்கு ஒண்ணுமே தெரியாம அது மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட வந்து நான் யூஎஸ்ஏ பார்ன், அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இது பிளஸ் எங்க ஃபேமிலில என்னோட பேரண்ட்ஸ்ல நான் காசு வாங்க மாட்டேன், அவங்க கொடுப்பாங்க, பட் ஐ ஒன்ட் கேர் இட். நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க வெஞ்சூர், கேபிட்டல் வெஞ்சூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பண்ணி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றது, அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ I mean when I was like 15 years old இருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஆன்லைன்ல போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா அதனால வந்து அப்போ தெரியாம நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனா சினிமான என்னன்னு தெரியாம யாரும் மற்றவங்களாம் ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னா they cannot survive. நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் சர்வைவ் பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல. அதாவது என்னோட சொல்லுவாங்க தெரியுமா, எங்க துவைச்சோமோ அங்கதான் எடுக்கணும்ட்டு. அதனால நான் வந்து இந்தியாவில இந்த சாலியில தான் நான் என்னோட காசை தொலைச்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணணும், நான் இங்கதான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒர்க். அதனால இப்போ ஓடிட்டு இருக்கேன். செகண்ட் மூவி எடுத்தேன். நான் யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டேனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு என்னோட நான் சின்ன படம், சின்ன இதுதான் பட்ஜெட், அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு, பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தினசரி. அதான் அவரால் பெரிய ரீச் கிடைச்சது. அவர் மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது. ஸோ ரொம்ப நான் லக்கின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படத்துல கஷ்டப்பட்டேன், ரெண்டாவது படத்துலயும் கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து அது வேற மாதிரி கஷ்டம். ஸோ நான் வந்து தெரியாம என்ன யாருமே தெரியாம இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவிக்காக ஐ டைட் மை ஹேர் பிளாக் கலர், இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ என்ன சொல்லுவேன்னா, சினிமாவில வந்து வரணும்னா அஸ் ப்ரொடியூசராவோ அந்த மாதிரின்னா சும்மா அதை வித்துட்டு இதை வித்துட்டு அதை காசை போட்டேன்னா திருப்பியும் அது எடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமா தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நான் 3வது படத்துலயும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துலயும் லேர்ன் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் சைட்ல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா சினிமால வந்து 24 கிராஃப்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் தெரியும். வெறும் கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்கு. ஸோ அத்தனை பெத்தையும் மேனேஜ் பண்ணணும், இது பண்ணணும். எல்லாத்துலயுமே தான் அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினரா இருக்க யூஎஸ்னால என்கிட்ட நிறைய காசு இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட கேட்கற காட்டில எனக்கு கொஞ்சம் அதிகமா. நான் சொன்னேன், நான் கடந்த எடுத்த லோக்கல் அதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, நீ இங்க இருக்கவங்கிட்ட வாங்கிக்கலாம், ஆனா எங்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேச முடியாது. இப்பதான் மேடம் இங்க இருக்கவங்களே கொடுத்துருவாங்க, நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. ஆனா நான் எல்லாத்துக்குமே எங்க கம்பெனியில வந்து யார் ஒர்க் பண்ணா அவங்க ஃபுல்லா செட்டில்மெண்ட். மத்தவங்க கூட சொல்லுவாங்க, என்னங்க நீங்க ஃபுல்லா அன்னன்னைக்கே கொடுத்துடுறீங்க பேட்டாலாம் அப்படின்னு. நாங்க ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே எதுவே வைக்க மாட்டோம். அந்த மாதிரி தேர்ட் மூவியும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னால பண்ண முடியுது. ஏன்னா எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பாருங்க வேற ஒர்க் வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்களை நம்மள இது பண்ணாலே அது சரி வராது இல்ல. அதனால மேடம் உங்க ஆக்டிங், உங்க டான்ஸ்லாம் ட்ரோல் பண்ணுவாங்களா மேடம்? உங்களை ப்ரொடியூசரா இது மாதிரி அவங்க எல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க இந்த 3 படத்துக்கு? இந்த படத்துல தெரிஞ்சிடும் என்னன்னு. அந்த ட்ரோல் பண்ண இவங்களை போய் ட்ரோல் பண்ணோம். அதனால ஆக்சுவலா அந்த மாதிரி ட்ரோல் பண்ணதுக்கு நான் யாரும் காமிக்கணும்னு சொல்லிட்டு போன February 15th தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன். அதே ஒரு வாரத்துல இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு. டிசம்பர்ல ரிலீஸ் பண்றேன். இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ நான் ஐ ப்ரூவ் இப்ப இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பயங்கர ஹிட்டா இருக்கும், உங்களுக்கு தெரியும். நிஜமா இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டு பாடுங்க மேடம். இந்த படத்துல பாட்டு இருக்கா? ஒரு பாட்டு பாட முடியுமா? வேணாங்க, நான் இப்ப ரொம்ப இச்சிங்கா இருக்கு த்ரோட். அது இந்த படத்துல பாட்டு இருக்கா? அதை பாடி இருக்கீங்களா? இந்த படத்துல வந்து 3 சாங் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒண்ணு, அப்புறம் வில்லன் சாங் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டியேஷன். நான் பாடல,
எனக்கு வேற எக்கச்சக்கமா அவளுக்கு நான் பாடல. நான் அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜிவி பிரகாஷ் ஹயர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவருதுன்னு நான் பாடுவேன் கண்டிப்பா. ஏன் இளையராஜா இந்த படத்துக்கு பண்ணல? உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நான் அவங்க அவரோட பொண்ணு மாதிரி சார். அதனால நான் வந்து நான் இப்போ இந்த ரிலீஸ்க்குள்ள அவர்கிட்ட போய் ஒரு பிளஸிங் வாங்குவேன். நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் வாங்குவேன். ஆனா ஏன் பண்ணலன்னா இது கொஞ்சம் ஒரு யூத் டைப்பான மூவி. சோ அவரு போடுறது வந்து எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப இருக்கிற யூத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல. லாஸ்ட் டைமே அப்படி சொல்லிட்டாங்க. அதனாலதான். ஐயோ அப்படிதான் சொல்லாதீங்க. அவர் அவுட் ஆஃப் ஃபேஷன். அவரோட பயங்கரமான இது இப்படி சொன்னீங்கனாலே நீங்க வெளியில போனாலும் நீங்க சொல்றத பார்த்தா ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க. அவரை பத்தி மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் சொன்னீங்கன்னா எனக்கு என்னால தாங்க முடியாது. யார சொன்னீங்க? விஜய் சாரை வச்சு நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் மூவி பண்றேன்னு சொன்னீங்களே, எந்த கான்ஃபரன்ஸ்ல 2 வருஷத்துக்கு விஜய் சார் பண்ண 2026 ஏப்ரல் எலெக்ஷனா? மே ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க நடக்குமா இல்லைன்னு பாருங்க. அதெல்லாம் தெரியாது நடக்குது. நான் வந்து கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா? இல்லங்க அத வச்சுதான் சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேக்குறீங்க. என்ன பத்தி கேக்குறீங்க, அவரை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க பாருங்க என்னோட 2 இயர்ஸ் என்னோட நடிப்பேன். அவ்வளவுதான். நடக்குதா இல்லைன்னு பாருங்க, அப்புறம் பேசுறீங்க. வேற சொல்லுங்க. Thank you.